ஹலோ ஆஸ்பிரன்ஸ். லாஸ்ட் குரூப் 2ல கேட்ட இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். a பை b பை c வேல்யூ கொடுத்துட்டு c² - a² c² + a² கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் b காமனாக இருக்குது. ஸோ ஈக்குவேஷன் ஃபுல்லாக b லெஃப்ட் சைடில் வச்சு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் a பை b இஸ் ஈக்குவல் டு 4/5. இப்போ b லெஃப்ட் சைடில் வச்சுக்கிட்டு b இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டா 5 into a by 4, 5a by 4. ஸோ இங்கே b by c is equal to 15/16 கொடுத்துருக்காங்க. b equal to 15/16 into இந்த c மேலே வரும். ஸோ இப்போ இந்த ரெண்டு bயும் ஈக்குவேட் பண்ணலாம். 5a by 4 equal to 15/16 into c. லெஃப்ட் சைட் b ஈக்குவல்ன்றதுனால ரைட் சைடை ஈக்குவல் பண்ணுறோம். இப்போது ஏதாவது ஒரு லெட்டருக்கு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் a is equal to 15/16 into 5/4 இந்த சைட் 4/5 into c மாறும். ஸோ 4 4s are 16, 3s are. ஸோ நமக்கு a is equal to 3/4 cன்னு கிடச்சிருக்கு. இப்போது கேட்குற ஈக்குவேஷனில் இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். c² - a² by c² plus a². c² அப்படியே வச்சுக்கலாம். a என்ன கண்டுபிடிச்சிருக்கோ 3/4 c. ஸோ 3/4 into c² by c² plus 3/4 c². இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? c² minus 9/16 c² by c² plus 9/16 c². c² காமனாக எடுத்துடலாம். எடுத்துட்டா 1 இருக்கும். 16 மல்டிப்ளை பண்ணால் காமனாக 16 minus 9 7/16 வரும். கீழே 16 இங்கே 1 இருக்கும். ப்ளஸ் பண்ணும்போது 25/16 இருக்கும். c² into 7/16 இந்த ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது மேலே 16/25 வரும். இங்கேயும் கீழே c² இருக்கும். கேன்சல் ஆகிடும். இப்போது 16 16 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 7/25 கிடைக்கும். கொடுத்துருக்குற ஆப்ஷனில் 7/25 ஆப்ஷன் பி. இன்னும் ப்ராப்ளம்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.